வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துக்கு ஊர்ல இருந்து பாட்டி கால் பண்றாங்க. கால் பண்ணி பேசுறப்போ முத்து ஒரு மாதிரி பேசுறாரு. என்னடா ஒரு மாதிரி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. ஏதாவது உடம்புக்கு இடம் சரியலையே, இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. டேய் எனக்கு தெரியாதாடா, சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பாட்டி, எனக்கு இந்த கிரிஷ் இருக்கான்ல, அவனை பத்தின நினைப்புதான் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னடா என்ன பிரச்சனை? அதான் அவங்க வந்து பார்க்க கூடாது, பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தான் ரொம்ப கரரா பேசிட்டாங்களே. அப்புறம் என்னடா பிரச்சனை? அதை ஏன் நினைச்சுட்டு இருக்கற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, அந்த குட்டி பையன் உண்மையாலுமே பாவம். அவங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு உண்மையா புரியல. இப்போ கிட்டத்தட்ட நாங்க நெருங்கிட்டோம். ஓகே, அவங்க இப்ப கிரிஷ் வந்து ஊர்ல கிடையாது, எங்க ஊர்ல இங்க வந்து சென்னையில தான் இருக்கான். அந்த பாட்டி அம்மா முன்னாடி மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறது இல்ல. யாருக்கோ பயந்துட்டு இருக்கற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம வீட்ல இருக்கிறவங்க தான் சம்பந்தப்பட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்றாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் அப்ப முத்துவும் சொல்றாங்க. இதை கேட்டு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றப்போ, இல்ல மீனாதான் மனோஜ் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த கிரிஷ் பத்தி எந்த உண்மையும் வெளிலேயே வரமாட்டேங்குது. எங்க பாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா கால் பண்ணீங்க. ஆனா நீங்க உண்மையாலுமே சூப்பர். என் வச்சே நான் வந்து சரியில்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, இது இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. இங்க பக்கத்துல கிராமத்துல தானே அவங்க முன்னாடி இருந்தாங்க. இங்க வந்து விசாரிச்சு பார்த்தா தெரிய போகுது. அவங்க என்ன ஏது, அவங்க எப்ப கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கறதுதான் தெரிய போகுது. எங்க சொந்த ஊர்ல தானே ரொம்ப வருஷமா இருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு, ஆமா பாட்டி, நீ சூப்பர் தான், நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, நீ வந்தேன்னா அப்படியே வீட்டுக்கு வா, நானும் அப்படியே கூட வரேன். வந்து அப்படியே விசாரிச்சுட்டு போயிடலாம். நானும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி, நான் வேணா கூடவே மீனாவும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னடா கேட்டுட்டு இருக்கற, மீனாவும் சேர்த்து அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மீனா கிட்டையும் விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு மீனாவும் கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க போறப்ப பாட்டிமா சொல்றாங்க, இந்த ஏரியா எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஏரியா தாண்டா, வாடா நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கேக்குறாங்க. அப்ப பாட்டிமா பார்த்த உடனே, என்ன பாட்டி, இதுக்கு நீங்க போன் பண்ணி கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? இதுக்காக நீங்க கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லடா, இருக்கட்டும்டா, என் பேரனும் பேத்திதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இவனுடைய அம்மா பேரு கல்யாணி. முன்னாடியே கல்யாணம் ஆகி அம்மாவை விட்டு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. வயசானவங்கள அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை. பையனை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வளர்த்த சொல்லிட்டு அவங்க சென்னை இன்னைக்கு பார்லர் வச்சிட்டு ஏதோ வேலை பார்க்க போறேன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இங்க வரதே இல்லை. எப்பதான் வருவாங்க, வந்து அந்த பையனை பார்த்துட்டு உடனே கிளம்பிருவாங்க. மற்றபடி அந்த கிரிஷ் வந்து ஃபுல்லாவே வளர்த்துறது வந்து அவங்க பாட்டிமாதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் சொல்றாங்க, இல்ல கேக்குறீங்களேடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் மனோஜ் எல்லாம் இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. வயசானவர் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு.
அது மட்டும் இல்லாம அவர் இறந்துட்டாருன்னு வேற சொல்றாங்க. அப்ப யாரு அந்த கல்யாணியா இருக்கோ அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அன்னைக்கு கூட நாங்க கிருஷ்ணுக்கு லாஸ்டா பிறந்த நாள் கொண்டாடுறப்ப கூட எங்க அம்மா வந்திருந்தா. போட்டோ எல்லாம் கூட எடுத்து வேணா இந்த போட்டோ வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறப்ப ரோகிணி இருக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. என்ன ரோகிணி இங்க இருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ அவங்க பேரு ரோகிணி கிடையாதுங்க கல்யாணின்னு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணியா? அவங்க அங்க சென்னையில என்ன பார்லர் வேலை பார்த்தாங்கன்னு தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கன்ஃபார்மா இது பார்லர் மாதிரிதான் அப்படிங்கறத முத்துவும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஏங்க பாவம் உங்க அண்ணன்தான் இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. இந்த ரோகிணிதான் பாவம்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தா கடைசில பார்த்தா உங்க அண்ணன்தான் பாவமா போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் மீனா எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிமா சொல்றாங்க, இங்க பாருடா, இதுக்கு மேல நான் அன்னைக்கே என்னை பாக்குறப்பவே எனக்கு தெரிஞ்சது. முன்னாடியே கல்யாணம் ஆகி குழந்தை பெத்த மாதிரி இருக்குறான்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே சொன்னேன். ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பாட்டி, நீங்க கூட சொன்னதை பத்தி என்ன இப்படி சொல்றான்னு கூட நானும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்த உடனே நான் எல்லாம் என் அனுபவத்துல எல்லாம் சொல்ல மாட்டேனா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி இவங்க குழந்தை பெத்தவளத்தான் கொண்டு மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. உங்க அம்மா கேட்டதுக்கு நான் கூட்டிட்டு வந்த மருமக கோடீஸ்வரன் மருமகன்னு இருக்குறா. அவ கோடீஸ்வரியம் கிடையாது, ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு முத்து சொல்றாங்க, அதான் பாட்டி, நாங்க மலேசியா கிளம்புறோம்னு சொன்னதுல இருந்தே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க உடனே அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு டிராமா போட்டு கடைசில நாங்க மலேசியாவுக்கு போகிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா இதெல்லாம் வச்சு பார்க்கவே தெரியாது? உங்க அம்மா ஏண்டா இப்படி இருக்குறா அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி, இந்த விஷயத்தை எப்படி வீட்டுல போய் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வீடு ஆட்டுக்கும் போறாங்க. அங்க போன உடனே பாட்டி பார்த்த உடனே அண்ணாமலை ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. என்னடா, நான் வந்ததை பார்த்துட்டு உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படியும் பாட்டி இங்க திடீர்னு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நடந்த விஷயத்துல அண்ணாமலை சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலையும் ஷாக் ஆகுறாங்க. எங்கடா அந்த விஜய் அப்படின்னு கேக்குறப்ப விஜயா சத்தம் போட்டு கூப்பிடுறப்ப, வந்துட்டீங்களாம்மா, வாங்க வாங்க அத்த, எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ தேடி பிடிச்சு ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்தீங்க இல்ல, எங்க அவ அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? ரோகிணிவா கேக்குறீங்க? அவ பார்லருக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பார்லருக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி போன் பண்ணி உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் கரெக்டா வந்துறாங்க. ஏன் பாட்டி, என்னாச்சு, டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க. ரோகிணி உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ரோகிணியும் வந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம், ஏண்டிமா உங்க வீடு எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அது மலேசியால இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, மலேசியா எங்க? பக்கத்துல ஒரு கிராமத்துக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றப்போ, உன் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உனக்கு கிருஷ்ண தெரியுமா தெரியாதா? தெரியும். முத்து மீனாவும் கூட்டிட்டு வந்திருக்காங்களே. ஓ அது மட்டும்தான் உனக்கு தெரியும்.
மற்றபடி கிரிஷ் பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சம்மதமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அத்த அப்படிங்கிற மாதிரி விஜய் கேக்குறாங்க. எல்லா சம்மதமும் இங்கதான் இருக்குது. இந்த கிரிஷ் உடைய அம்மா வேற யாரும் கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ரோகிணிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கா கேக்குறாங்க. என்கிட்ட கேட்காத, நீ கூட்டிட்டு வந்த மருமக அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விஜய் சத்தம்